எல்லாரும் பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி சரி டீ காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில நின்றுருக்கோம். டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. பாலா நன்றி. மாலை வந்து கழட்டிட்டு இருக்காங்க. ஊரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம வந்து வேளாங்கண்ணில இருக்கோம். இன்னைக்கு வந்து நேத்து நைட்டு தான் வந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து உள்ளெல்லாம் சுத்தி பார்க்க போறோம். அதாவது கடற்கரை போயிட்டு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத நாங்க vlog-ஆ எடுத்திருக்கோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மணிக்கு மேல நம்ம கார் கேக்குறேன், உங்கள்ட்ட கேக்குறேன், கார் வாங்கிட்டாங்க என் பிள்ளைக்கு. 1 மணிக்கு மேலதான் நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். திருப்பி நம்ம வந்து கடற்கரையை சுத்தி பார்க்க போறோம். கடற்கரையை சுத்தி பார்க்க போறதுல அதுல சுத்தி இருக்க அந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, கடை வீதி, அதை வந்து சுத்தி வந்து பார்க்க போறோம். போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன். அதை வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்மள நத்த மாட்டான். என்னைய நத்த மாட்டேங்கிறியா, ஆனா இப்ப தேவைக்காக என்னைய போட்டு டார்ச்சர் பண்றேன் அவனுக்கு. அதனால இப்ப நம்ம வந்து போக போறோம். காலையில போயிட்டு அந்த கிளிப்பும் நான் வந்து அட்டாச் பண்றேன். இப்ப போற கிளிப்பும் நான் வந்து அட்டாச் பண்றேன். நீங்க வந்து பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோக்குள்ள போயிடலாம். நான் பேசுறது சவுண்டாவும் இவர் பேசுறது கொஞ்சம் ஸ்லோவா வரும். ஏன்னா நான் மைக்கு போட்டிருக்கேன். இவர் வந்து கொஞ்சம் கிரௌடா இருக்கனால நார்மலாவே பேச மாட்டாரு. சவுண்டை கொஞ்சம் சுருக்கி பேசுறதுனால சுத்தமா கேட்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போலாம். இந்த சைட்ல எவ்வளவு கிரௌடா இருக்கும் தெரியுமா, ஆனா கூட்டமே இல்ல. இந்த சைட்ல எவ்வளவு கிரௌடா இருக்குங்க, கூட்டமே இல்ல, வெறிச்சோடி கிடக்கு. எதுக்காக அப்படின்னா சொல்லு. குளிக்க கூடாது அப்படின்ட்டு மழை கட்டி வச்சிருக்காங்க. அதுல யாரும் தாண்டி போக கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால கூட்டம் சுத்தமாவே இல்லை. எவ்வளவு கூட்டம் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாவே அவ்வளவு கிரௌடா இருக்கும். கிரௌடே இல்ல. கலர் கலரா போகுதுப்பா. நம்ம தான் நான் வந்தேன். எத்தனை மணிக்குங்க? 2:30க்கு வந்தோம். 2 மணிக்கு வந்தோம். 2:30 இருக்கும். கோயிலுக்கு வர்றதுக்கு மணி 3 ஆயிடுச்சு. சுத்தி வந்தோம். எல்லாரையும் மொத்தமா கூட்டிட்டு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். கழிப்பு விட்டாங்க. சரி, சப்பரம் வந்து வந்துட்டு இருக்கு. அவங்க கடற்கரைக்கு தான் வரும். போலாம், கடற்கரைக்கு போய்க்கு இருக்கோம், வாங்க போலாம். எல்லாரும் பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி சரி டீ காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில நின்றுருக்கோம். டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. பாலா நன்றி. நம்ம வந்து பீச்சுக்கு வந்து வந்துட்டோம். கடல் தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்கு. அலை பாருங்க எவ்வளவு பெருசா அடிக்குது. விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு கடல்? அட்டியா சாமி இங்க வாருங்க. ஆழமா இருக்குங்கள. பீச் வந்து குளிக்க கூடாதுன்னு அலோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்புறம் நம்ம ஊர் ஆளுங்க போய் குளிக்குது. அங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய காவலர்களுக்கு, காவல் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த கடல்ல குளிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே வெளியில வந்துருங்க. சீக்கிரம் கரைக்கு வாங்க.
என்னத்துக்காக சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க பாருங்க. உங்கள் நலனுக்காகவும் உங்களோட பாதுகாப்பு நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த கடல்ல குளிச்சு கொண்டிருக்க அன்பர்கள் அனைவரும் கடற்கரையில இருந்து போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கு. எத்தனை தூக்கிட்டு வரேன் பாருங்க. நட போலாம் நட போலாம். ஈரம் இதுதான் புது கோயில். இங்க இருந்து வண்டி போட்டு போவாங்க. 1 கிலோமீட்டர் வருமாங்க. பீச்ல இருந்து பழைய கோயிலுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் மாலை கலட்டுறதுக்காக. இங்க வந்து வெயிட் பண்றாங்க எல்லாரும். சப்பரம் இன்னும் வரல, அங்கதான் இருக்கு. அதனால சப்பரம் வர மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் உட்காந்துச்சு. நம்மளோட பேக் எல்லாமே தீர்ந்து இங்கனுக்குள்ளே உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் மாலையை கழட்டிட்டு எல்லாரும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போறவங்களாம் போயிடுவாங்க. நம்ம வந்து இங்கதான் ஒரு 2 நாள் இருப்போம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கருவா அப்படிதான் சொன்னாரு. அதனால பயணிகள் மாத சந்தா 170, ஆண்டு சந்தா 2020 உங்களுக்கு பதிவினை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாலை வந்து கழட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு சிலை வாங்குறதுக்காக போகிறோம். ஏன்னா எங்கள் மாமியார் வீடு, அதாவது என் மச்சான் வீடு பால் காய்ச்சினப்போ நம்ம எதுவுமே செய்யலை. அதனால சிலை வாங்கி கொடுக்கலான்ட்டு இங்கே வந்திருக்கோம். வெளியில வைக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியில் மேலே வைப்பாங்கல்ல, வச்சுக்கலாம்ல. லேசாக இருக்க மாதிரி இருக்காங்க. மாமியார் வீட்டுக்கு வந்து பார்சல் வாங்கியாச்சு. அண்ணி எங்கள் மாமியார் எல்லாரும் கிளம்புறாங்களாம். நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கிளம்பிட்டு. அப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. சரி நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். எங்கள் அண்ணி வீடு வந்து கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு தான் வந்தோம். 11 மணி ஆகுது, கிளம்பிட்டாங்க. நவாப்பழம் வாங்கி சாப்பிட்டோம். நவாப்பழம் 50 ரூபாயாம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அரை கிலோ 50 ரூபான்னு வாங்கணும். எங்க ஊருக்கு போற வழியில 40 ரூபா. சாரி, ஆமா 1 கிலோ 80 ரூபான்னு வாங்கினோம். மறுநாள் கேட்கும்போது 1 கிலோ 100 ரூபான்னாரு இன்னொருத்தர். வாங்கவே இல்லை, வாங்காமே வந்துட்டோம். சரி வேற சைடு பார்க்கலாம்னு பார்த்தா வேற சைடு எங்கேயுமே கிடைக்கல. அதான் லாஸ்ட். ஆனா இங்க இந்த இது 50 ரூபா. ஆனா நல்லாவே இல்லை, துவக்குது. ஏங்க காயா இருக்கு, துவக்குது. அவருக்கு சொல்ல தெரியல. மாங்காய் வந்து வாங்கினோம். அது வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த மருந்து அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, ஏங்க அது பேர் என்னங்க சொல்லுவாங்க? ஆமா, கிரேப்பு காய் தான் நல்லா இருக்கும். கிரேப்பு காய், கல்லாம காய் தான் பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த கிரேப்பு காய் அவ்வளோ ஒரு வாடை, நல்லாவே இல்லை. 50 ரூபான்னு சொல்லி வாங்கி வேஸ்ட். தம்பி வந்து மாங்காய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அதனால அந்த அக்காட்ட கேட்டு ஒரே ஒரு மாங்காய் மட்டும் எடுத்து கொடுத்தேன், நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை வாங்கல, இல்லைன்னா அதுவும் 50 ரூபா போட்டு வேஸ்ட் ஆகிருந்திருக்கும். செருப்பு வந்து பிஞ்சு போச்சு, செருப்பு போடாம தான் போயிட்டு இருக்கேன். நான் வேளாங்கண்ணி மாமா சொன்னாரு, என்னன்னு தெரியுமா சொன்னாரு? செருப்பு வேற பீற மாதிரி இருக்கு மாமா, இதை போட்டு போனேன்னா எப்படி இருக்கு?
அதுக்குதான் பிஞ்சு வச்சுனா வாங்கிக்க மீன் அப்படின்னாரு. மாமா செருப்பு நிறைய கிடக்கு வாங்கி கொடுன்னு சொன்னா சத்தம் போடுவாரு அப்படின்னு. அப்புறம் அங்கனக்குள்ள போய் பிஞ்சு வச்சுனா அப்புறம் வெறுங்காலாவா நடக்கிறது அப்படின்னாரா. அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. பீச்சுக்கு வந்து வந்தோம், விளையாட விட மாட்டேன்ட்டாங்க தண்ணியில. அதனால தம்பியை மட்டும் விளையாட விடுறோம். ஏசாமே சுடுதா காலு? யோஜி எப்படி இருக்க? ஓய் யோஜித்தே, அம்மா இங்க இருக்கேன். பரவாயில்ல 30 ரூபானா. கடல் பாருங்க, கடல்ல பாருங்க ஒரு ஈக்காக்கா கூட வெறிச்சோன்னு கிடக்கு. விளையாட மட்டும் விட்டுருந்தாங்கன்னா இங்க எல்லாம் எப்படி அந்த ஒரு மீன் 150 ரூபாயா. மீன் சாப்பிடறதுக்காக அப்பனும் மகனும் வந்திருக்காங்க. ஒரு கொண்டு வருவாங்க. உட்காரு. ராபர்ட் வந்து முதல் முறையா கடையில வந்து மீன் வந்து வாங்கி சாப்பிடுறாரு. ஏன்னாக்க நாங்க எப்பயுமே வந்தோம்னா ஒரு 4 நாள் 5 நாள் இருப்போம். இருந்துட்டு இங்கெல்லாம் மீன் வாங்க மாட்டோம். நான் வேளாங்கல்ல மீனே வாங்க மாட்டேன். நேராக நாகப்பட்டினம் போய் மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சு தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷம் 3 வருஷமா அந்த அளவுக்கு யாரும் ஒன்றும் சேர்றதில்லை. அது 2 குடும்பம் 3 குடும்பம் அப்படி சேர்றதில்லை. ஆனால் நாங்கள் மட்டும் வர்றது, கடல் சாப்பிட்றது போகிறது. இந்த சைடு பீச் ஓரத்தில் வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே கோயில் பக்கத்தில் எதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படி போயிடுவோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மீன் வாங்கி சாப்பிட்றோம். பாப்பா எப்படி இருக்குன்னு சாப்பிட்றோம் இல்லை சாப்பிட்ற. நானும் தம்பி மட்டும் தான் சாப்பிடுவேன். நான் முதல் முறையா ஒட்டகத்தை வந்து பாக்குறேன் நேர்ல. அந்த ஒட்டகத்து கூட விளையாண்டுட்டு இருக்காரு. அது விளம்பரத்துக்காகங்க. பிஸ்லரி எங்க தயாரிக்கிறாங்க சொல்லு? ஆத்தூர்ல. எங்க இதுல போலாமாங்க? நானு போவா ஒட்டகத்துல? 5000 கேட்பாங்க. நான் அப்போலாம் கேட்க மாட்டாங்க. கேளுங்க எவ்வளோன்னு. திருத்தேர்கள் சென்று கொண்டே இருக்கலாம். முன்பாக செல்கிற திருத்தேர்கள் 4வது திருத்தேருக்கு பின்னால் அன்பு பக்தர்களாக நீங்கள் செல்லுங்கள்.
மழை பொழிவது போல நம் எல்லோருக்கும் get in your position. Lift the car. Yes. Wait. Yes, now you can move slowly. Hurry! Both the sides. Hurry! ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நான் அடுத்த ஒரு vlogல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.